அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக அடுத்த 31 நாட்கள் மார்ச் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கின்றன, கிரகநிலைகளின் அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக குரு 6ல் இருக்கிறாருங்க. 95% மேல் கடந்து விட்டார். சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டக சனியாக சனி அமர்ந்திருக்கிறார். சனி சாதகமற்று இருந்தாலும் 7.5 சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, கண்ட சனி போன்ற பாதிப்புகள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லை. அது மட்டுமல்லாது லாபத்தில் 11ஆம் இடத்தில் கேது வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று 3ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 4ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க போகிறார். சுக்கிரன் 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்குள் நுழைவது பல்வேறு வகையில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாறப்போகிறது. அதே போன்று புதன் 4, 5 ஆகிய இடங்களிலும் சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து விலகி 5ஆம் இடத்திற்குள் நுழைவதால் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் 1லிருந்து 12ஆம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். இப்படி கிரகநிலைகள்ல பல மாறுதல்கள் ஏற்பட்டாலும் இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் 3 கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்க போகின்றன. அதைவிட சுகஸ்தானம், அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை 6 கிரகநிலைகள் வலுவாக கடக்கின்றன. 4ஆம் இடத்தை, சுகஸ்தானத்தை 6 கிரகநிலைகள் கடந்து செல்லக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. இது வரவேற்கத்தக்க மிக சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதை மட்டுமல்லாது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய சிறு முயற்சியிலே மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக அமைவதற்கான சூழ்நிலை உள்ளது என்பதையும் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் முடியாதது என்று எதுவும் இல்லை. உங்களுடைய திறமை வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அரசன் ஒரு மிகப்பெரிய போட்டி ஒன்றை அறிவிக்கின்றாருங்க. அந்த போட்டி என்னவென்றால், தனது சாம்ராஜ்யத்தின் நுழைவாயிலாக இருக்கக்கூடிய அரண்மனை வாயில் கதவை எந்தவிதமான உபகரணங்களும் இல்லாமல் தன்னுடைய கரன்களையும் சக்தியையும் பயன்படுத்தி திறக்க வேண்டும். அப்படி திறப்பவர்களுக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் சிறு பகுதியை கொடுத்து அரசனாக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இந்த கதவு முழுக்க முழுக்க இரும்பால் செய்யப்பட்ட கதவு. அது அவற்றை வெறும் கைகளால் திறப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த அறிவிப்பை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் பிறக்கிறது. நாம் எப்படியாவது இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என சாறை சாறையாக அரண்மனை வாயிலை நோக்கி மக்கள் கூட்டம் குவிகின்றன. பல லட்சம் மக்கள் அந்த இடத்தில் குவிந்து நான் இந்த போட்டியில் பங்கு பெற போகிறேன் என்ற கோஷத்தை வெளியிடுகின்றன. இதை பார்த்த அரசன் அனைவரையும் பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் என்ன பரிசு கிடைக்கும் என்று அறிவித்தேன். அதே போன்று இந்த போட்டியில் தோல்வி அடைந்தால் என்ன தண்டனை என்பதையும் அறிவிக்கிறேன் என்று அறிவிக்கிறார். அதாவது இந்த போட்டியில் ஒருவேளை தோற்றுவிட்டால் உங்களுடைய 2 கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடனே இந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று பல லட்சக்கணக்கில் வந்திருந்த மக்கள் மத்தியில் ஒரு பயம், அச்சமானது சூழ்கிறது. இந்த போட்டி நமக்கு வேண்டாம் என அனைவருமே பின்னோக்கி செல்கின்றனர். இதை பார்த்த அரசன், ஏன் இவ்வளவு ஆர்வமாக வந்தீர்கள், இப்போது ஏன் பின்னே செல்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், எங்களுடைய உயிரை இழக்க நாங்கள் விரும்பவில்லை. என்றால் கையிழந்தாலே உயிர் போனது மாறிதான். எனவே இந்த போட்டியில் நாங்கள் பங்கு பெற மாட்டோம் என்று பின்னோக்கி நகர்ந்து செல்கின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் முன்னோக்கி வந்து இந்த போட்டியில் நான் பங்கு பெற போகிறேன் என்று அறிவிக்கிறார். இதை கேட்டதும் அரசனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் இதை சுற்றியுள்ள அவரை சுற்றியுள்ள மக்கள், நீ என்ன மூடனா, பைத்தியக்காரனா, உனக்கு அறிவே இல்லையா, அது அரண்மனை கதவு, அது முழுக்க முழுக்க இரும்பால் உள்ளது, அதை தள்ளி திறக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை, தோல்வி மட்டும்தான் என்றால் பிரச்சனையே இல்லை, ஆனால் அதை திறக்க முடியவில்லை என்றால் உன்னுடைய கைகள் வெட்டப்படும், அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்வு சூனியமாகும் என்று
பல்வேறு விதமாக அவனை இந்த போட்டியில் பங்கு பெறக்கூடாது என்று குழப்பி விடுகின்றனர். ஆனால் அவனிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் நீங்கள் சொல்வது அனைத்தையும் விட மிக பெரிய அளவுல என்னுடைய நிலைமை மாறும் என்று இந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக முன்னோக்கி செல்கிறாருங்க. முன்னோக்கி சென்ற அந்த நபர் என்னுடைய கரன்களை எடுத்து அழுத்தத்தை கொடுத்து அந்த அரண்மனை வாயிலை திறப்பதற்காக முயற்சி செய்கிறார். ஆனால் அவர் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சமயத்திலே திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை. மிக எளிதாக வெற்றி பெறுகிறாருங்க. அவருடைய சிறு முயற்சி மிக பெரிய அளவுல அரசனாக அவரை மாற்றி விடுகிறது. இது போன்றுதான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது, பஞ்சமஸ்தானத்தை கடந்து செல்லக்கூடிய பல கிரக நிலைகள் என அனைத்துமே மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. ஆனால் நம்மளுடைய சிறு முயற்சி கூட இல்லாமல் அந்த விஷயத்தை தோல்வி அடைகிறோம். அதிலும் குறிப்பாக ஓவர் திங்கிங், அதாவது ஆழ்ந்த சிந்தனை. ஒரு செயலை செய்வதற்கு முன் இந்த செயல் குறித்த அதீதமான சிந்தனை, இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இதை செஞ்சா இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ என்ற குழப்பம் இந்த வேலையை நாம் செய்வதற்கான முயற்சியை கூட எடுக்க முடியாமல் தோல்வி அடைய செய்து விடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே நிர்ணயம் செய்த இலக்கை அடைவதற்காக அதில் வரக்கூடிய தடைகளை நீங்கள் முன்னே எடுத்து செல்லலாங்க. ஏனென்றால் ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அதில் பல தடைகள், சிரமங்கள் எழத்தான் செய்யும். ஆனால் அவற்றை நிச்சயமாக எதிர்கொள்ளும் போது வெற்றி கிடைக்கும். ஆனால் அதை விட்டு இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ என்ற குழப்பமான மனநிலையே தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. எனவே அவற்றை தவிர்த்திடுங்க. அது மட்டுமல்லாது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தையும், நாம நினைக்கிறது மாதிரிதான் அடுத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் மாற்றிக்கொண்டாலே போதும். நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் சிறப்பாக உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக குரு 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் மிக வலுவாக வரப்போகிறாருங்க. இந்த மாதத்திற்கு பிறகு இன்னும் சில குறுகிய நாட்களிலேயே குரு சப்தமஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். எனவே திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும். குடும்ப ரீதியாக நீங்க முயற்சி செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் உட்பட அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சுமூகமாக தீரும். ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியிலேயே புதிய வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக சுகஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டக சனியாக இருப்பது சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவர் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல சிரமம் இல்லை. எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் குறையும். எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு மற்றும் பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை அடுத்தடுத்து மேற்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. என்றால் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது இருக்கிறாருங்க. கேது எதிர்மறையான சிந்தனைகளையும் கற்பனையான பயங்களையும் குழப்பத்தையும் விலகி மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறார். இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. பஞ்சமஸ்தானத்தில் உள்ள ராகுவும் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய பல சிக்கல்களை விலக்கி விடுகிறாருங்க. சிக்கல் இல்லாத இடமே கிடையாது. எனவே இதில் எழக்கூடிய சிக்கல்களை பொறுமையுடன் கையாண்டால் நிச்சயமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது மற்ற துறைகளை விட தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை ரீதியான பணிகளில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் நுழைந்து கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கப் போகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். எனவே கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும். கல்வி ரீதியான பணிகள்ல புதன் நீச்சம் பெற்றாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. சூரியனும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளுடைய திட்டங்கள் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் மார்ச் மாதத்தில் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக